ராயன் படம் தேசிய விருதுக்கு உகந்த படமா இல்லையா? விருதுகளுக்கு உண்டான ஒரு மரியாதையை போயிடுச்சு. விஜயை டார்கெட் பண்றதுக்கு இறக்குறாங்கிற ஒரு சந்தேகமும் இருக்கு. தனுஷுக்குமே ஒரு அளவுக்கு அரசியல் ஆசை வந்துருச்சு அப்படிங்கிறதான் தெரியுது. தேசிய விருதுக்கு பின்னாடி ஒரு லாபி இருக்கு அப்படின்னு நீங்க இன்னைக்கு மட்டும் கிடையாது, எப்பயுமே இருக்கு. உழைப்புக்கான ஒரு அங்கீகாரமா தான் விருதை நம்ம பார்க்கிறோம். ஆனா அதுவே இன்னைக்கு கேள்விக்குறியா இருக்கு அப்படிங்கிறது வருத்தமா தான் இருக்கு. இப்ப தனுஷை பொறுத்த வரைக்கும், தனுஷின் நடிப்பை பொறுத்த வரைக்கும் யாருக்குமே சந்தேகமே கிடையாது. ராயன் படத்திற்கு கொடுக்கப்பட்டதற்கான அளவீடா எதை பாக்குறது? அது தனுஷோட 50வது படம், அவரே டைரக்ட் பண்ணியிருக்காரு, ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கு, அந்த அளவீடெல்லாம் இல்லை. அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல். பாலையோ தங்கலானோ லப்பர் பந்தோ இந்த சொன்ன ஜனரஞ்ச படத்துல கேட்டகரிலையும் இல்லையா, இல்லை பெஸ்ட் தமிழ் மூவிலையும் இல்லையா அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி. விருது கொடுக்கப்படும் போது அது பாலிவுட், ஹிந்தி அதுக்குள்ள சுருங்குறதுக்கான காரணம் என்ன? பெரும்பாலும் அங்கே வட இந்தியர்கள் தானே ஆட்சியாளராக இருக்காங்க தலைமையில். ஆடு ஜீவிதம் படத்தை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டில் வேலைக்கு போகக்கூடிய ஒரு இளைஞர்களுடைய அந்த வாழ்வியலை சொல்ற படம் இருந்தாலும் கூட அங்க ஒரு அரசியல் இருக்கு. முதலமைச்சர் ஜோசப் விஜய் நடிகரா கடைசி படம் ஜனநாயகன். நாளை மறுநாள் திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகிருக்கு. அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், தாவேகாவை சேர்ந்தவர்களே ப்ரொமோஷனில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்க போன 3 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் ரசிகர்ல தான் இருந்தாங்க. உண்மையிலேயே ஜனநாயகன் படம் தான் விஜய்க்கு கடைசி படமா? இன்னும் நம்பாம இருக்கீங்க. அவர் தான் முதலமைச்சர் ஆயிட்டாரு, இருக்கிற வேலையை. தி பப்ளிக் நேயர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் சுபேருடன் இன்று கலந்துரையாட இருக்கிறோம். வணக்கம் சார். ராயன் படத்திற்கு தேசிய விருது அறிவிக்கப்பட்டது, சர்ச்சையாயிருக்கு, பேசுபொருளாயிருக்கு. இது ஏன்? ராயன் படம் தேசிய விருதுக்கு உகந்த படமா இல்லையா? இல்லை, விருதுகள் இன்னைக்கு எல்லாமே அரசியலாயிடுச்சு. ரொம்ப நாளாகவே எந்த ஆட்சி மத்தியில் இருக்கோ அந்த ஆட்சிக்கு நெருக்கமானவர்களுக்கு விருது கொடுக்கறதுங்கிறது காங்கிரஸ் அரசாங்கமாக இருக்கட்டும், பாஜக அரசாங்கமாக இருக்கட்டும், விருதுகளை இன்னைக்கு அப்படி தான் கொடுக்குறாங்க. இது ஒருபடி மேலையிலே போய் ஆஸ்கார் அவார்டே இன்னைக்கு சர்ச்சைக்குரிய வகையில் மாறி இருக்கு. RRR படத்துக்கு ஆஸ்கார் வாங்கியிருக்குன்னா நீங்கள் நம்புவீங்களா? இப்போ அதுக்கு ஒரு பல கோடிகளை செலவழித்து அங்கே ப்ரொமோட் பண்ணி அன்றைக்கி ஆஸ்காருங்கிற போயிடுச்சு. இந்த விருதுகள் உலகளவில் கொடுக்கப்படக்கூடிய விருதுகளே இன்றைக்கி அது ஒரு விமர்சனத்திற்கு உள்ளாயிருக்கு. அதே மாதிரி தான் எனக்கு சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட தேசிய விருதுகளில் தமிழில் இருந்து எத்தனையோ நல்ல படங்கள், அயோத்தி மாதிரியான படங்கள், லப்பர் பந்து மாதிரியான படங்கள், சமூக கருத்துக்களை சொல்லக்கூடிய நிறைய படங்கள் இங்கே இருந்துச்சு, சமூக ஒற்றுமையை சொல்லக்கூடிய படங்கள்லாம் இருந்துச்சு. அதுக்கெல்லாம் விட்டுட்டு ராயன் படத்துக்கு கொடுத்தது மட்டும் இல்லாமல் தனுஷுக்கே 2 விருதுகள், கேப்டன் மில்லர்னு ஒரு படமும் ராயனுக்கும் கொடுத்தது ஒரு பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி. தங்கலான ஒரு படம் பார்த்தீங்கன்னா, அந்த படத்தில் படம் பெருசாக அந்த படம் வர்த்தக ரீதியாக வெற்றி பெறாட்டியும் கூட விக்ரமனுடைய உழைப்பு அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய உழைப்பு. தன்னுடைய ஒட்டுமொத்தமான அந்த பாடி லாங்குவேஜை மாற்றி ஒரு கற்காலத்துக்கு கொண்டு போய் நடிச்சிருப்பாரு. அப்புறம் லப்பர் பந்து ஒரு ஜனரஞ்சகமான எல்லாரும் கொண்டாடக்கூடிய ஒரு படம். அதுக்கப்புறம் அயோத்தி சமூக நலனுக்கு சொல்லக்கூடிய படம். நிறைய படங்கள் சொல்லிட்டு படம். ஜம்மான் ஒரு படம், தெருக்கூத்து கலைஞரை பற்றிய ஒரு படம். அந்த மாதிரியான ஒரு ஏதாவது ஒரு மெசேஜ், ஒரு திரைப்படத்துக்கு விருது கொடுக்காம ஜனரஞ்சகமான சினிமாவே பொழுதுபோக்காக இருந்தாலும் கூட அதில் ஒரு மெசேஜ் இருக்கணும். ஒரு வீடுன்னு ஒரு படத்தை கணக்கு கொடுத்தாங்க. ஒரு மிடில் கிளாஸ் எப்படி வீடு கட்டுறதுக்கு கஷ்டப்படுறாருங்கிறத சொல்கிற படம் வீடுன்னு ஒரு படத்தை கணக்கு அந்த காலங்களில் கொடுத்தாங்க. அப்படி தான் காலங்காலமாக இருந்த இன்னைக்கு விருதுகளுக்கு உண்டான ஒரு மரியாதையை போயிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கா கமர்ஷியல் படம் இது நீங்கள் கமர்ஷியல் படத்துக்கான கொடுத்தாலும் சிறந்த தமிழ் படத்துக்கான விருது எந்த கேட்டகரியில் கொடுத்தாங்க? அது 2 விருதுகளை தனுஷ்கே கொடுத்துருக்காங்கிறது ஒரு பெரிய விமர்சனம் இருக்குது. இதுக்கு பின்னாடி அரசியல் இருக்குமாங்கிற மாதிரியான கணக்குகள்லாம் போடுறாங்க. அடுத்து இவரை கொண்டு வந்துடுறாங்களா, இவரை கொண்டு விஜயை டார்கெட் பண்ணுறதுக்கு இறக்குறாங்கங்கிற ஒரு சந்தேகமும் இருக்குது. தனுஷுக்குமே ஒரு அளவுக்கு அரசியல் ஆசை வந்துருச்சு அப்படிங்கிறதான் தெரியுது. ஒரு பிறந்தநாளை கிராண்டாக கொண்டாட போகிறாரு, அடிக்கடி அன்னதானம் போகிறாரு, நாங்கள்லாம் அரசியலுக்கு வரக்கூடாதா அப்படின்னு பேச போகிறாரு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிடுச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ விஜயினுடைய இந்த வெற்றி அப்படிங்கிறது அரசியல் சினிமா வட்டாரங்களுக்குள்ளேயே பல பேருக்கு அரசியல் ஆசை வந்திருக்கு அப்படிங்கிறது தெரியுது. அதை கனெக்ட் பண்ணி இங்கே நேராக டெல்லி வரைக்கும் போய் இந்த விருதுகள்லாம் பார்க்குறப்ப ஏதோ ஒரு திட்டம் இருக்குது அப்படிங்கிற சந்தேகமாக தான் இருக்குது. இல்லை, இப்போ தேசிய விருதுக்கு பின்னாடி ஒரு லாபி இருக்குது அப்படின்னு நீங்கள் இன்னைக்கு மட்டும் கிடையாது, எப்பயுமே இருக்குது. எப்பயுமே இருக்காது. காங்கிரஸாக இருக்கட்டும், பாஜகவாக இருக்கட்டும்,
அதுக்கு தேவையான ஜூரி கமிட்டியில் இருக்கிற ஆட்களை வந்து நமக்கு தேவையான ஆட்களை போடுவாங்க. அப்படி தானே செலக்ட் பண்ணுறாங்க. கலாம் மாஸ்டர் எங்கள் ஜூரி கமிட்டியில் போடுறாங்க. கலாம் மாஸ்டர் சமீப காலமாக பாஜகவுடைய நெருக்கமான ஆட்களாக இருக்கிறாங்க. அதுக்கு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் அரசாங்கத்துக்கு நெருக்கமான இருக்கிறவங்க ஜூரி கமிட்டியில் போட்டிருப்பாங்க. அப்போ அவங்க சொல்கிறது தானே அவங்க கேட்க போகிறாங்க. அப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா விருதுங்கிறது ஒரு அரசியல் தான். விருது நம்ம இந்தியாவில் கொடுக்கப்படக்கூடிய விருது மட்டும் கிடையாது, உலக அளவில் கொடுக்கப்படக்கூடிய விருதுகளே இன்றைக்கி அரசியல் தான். இப்போ மிஸ் வேர்ல்டு எல்லாம் கொடுக்குறாங்கன்னா என்ன இருக்குது, அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பொருளாதார அரசியல் இருக்குது. அப்படிங்கும்போது விருதுகள் எல்லாமே ஒரு அரசியல் ஆச்சு. முந்தையெல்லாம் என்னென்னா அந்த விருதுகள் கொடுக்கறதுக்காக சில நிறுவனங்கள் வச்சுருப்பாங்க. தொழிலதிபர்களை கொடுத்து சிறந்த தொழிலதிபர்னு விருது கொடுத்து அவங்கள்ட்ட காசு அவங்களுக்கு விருது கொடுப்பாங்க. இந்த டாக்டரேட் வாங்குறத பார்த்துருப்பீங்க. 50,000 கொடுத்தா டாக்டர், 1 லட்ச ரூபா கொடுத்தா அந்த யூனிவர்சிட்டியில் டாக்டருங்கிற மாதிரி தனியார் பல பேர் பண்ணிக்கிட்டு இருந்த வேலையை இன்னைக்கு இந்த அரசு விருதுகளே அப்படி ஆகிப்போச்சுங்கிற மாதிரியான ஒரு வருத்தம் தான் இருக்குது அதில். ஏன்னா தரமான உழைப்புக்கான ஒரு அங்கீகாரமாக தான் விருது நம்ம பார்க்குறோம். ஆனால் அதுவே இன்னைக்கு கேள்விக்குறியாக இருக்குது அப்படிங்கிறது வருத்தமாக தான் இருக்குது. இல்லை, இப்போ இதுக்கு முன்னாடி வந்து தனுஷுக்கு வந்து ஆடுகளம் படத்திற்கு தேசிய விருது, அதற்கு அடுத்தபடியாக அசுரன் படத்திற்கு அவருக்கு தேசிய விருது வழங்கப்பட்ட போது தான் இது பேசு பொருள் ஆகலை. ஏன்னா தனுஷ் வந்து சிறந்த நடிகர் அப்படிங்கிறதுல யாருக்குமே மாற்று கருத்து இருக்க முடியாது. ஒரு சிறந்த இயக்குனராகவும் அவர் வந்து அடுத்த லெவலுக்கு மூவ் ஆயிட்டாரு. இல்லை, அதுக்கு நீங்கள் பவர் பாண்டிக்கு கொடுத்துருந்தா கூட, ஒரு சிறந்த இயக்குனருக்கான படமாக கொடுத்தா கூட அதில் வந்து ஒரு மெல்லிய ஒரு காதல் இருக்கும், ஒரு உணர்வுபூர்வமான ஒரு கதை. ராயன் மாதிரியான ஒரு கமர்ஷியல் படத்துக்கு வாட்டர் பாக்கெட்டை வச்சுக்கிட்டு பாட்டுங்கிற மாதிரியான பாட்டுக்கெல்லாம் வந்து அதை என்கரேஜ் பண்ணுற மாதிரி, ஒரு கமர்ஷியல் படத்தை என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஆயிரும்ல. இப்போ தனுஷை பொறுத்த வரைக்கும், தனுஷின் நடிப்பை பொறுத்த வரைக்கும் யாருக்குமே சந்தேகமே கிடையாது. வட இந்தியாவில் ஒரு படம் பண்ணுறாரு, ஹிந்தி படம் பண்ணுறாருன்னா ஹிந்தி கற்றுக்கிட்டு டப்பிங் பெஸ்டர் அந்த லாங்குவேஜில். நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா டப்பாவாலாவா நடிக்கிறாரு, பார்த்தீங்கன்னா ஒரு பீகாரி மாதிரி, ஒரு யூபிக்கார மாதிரி நடிக்கிறாப்புல. அந்த பாடி லாங்குவேஜை மாற்றுறாரு. ஏன்னா ஒரு மொழியில் நீங்கள் வேற்றுமொழி படத்தில் நடிக்கிறதுக்கு ஒரு பாஷையை மாற்றி பேசிடலாம். இந்த பாடி லாங்குவேஜ் கொண்டு வரது கஷ்டம். நீங்கள் ராஞ்சனா மாதிரியான படங்கள் பார்க்குறப்ப நீங்கள் அப்போ தான் 1வது படம் 2வது படம் தான் அதுக்கு ஹிந்தி படம். அந்த படங்களில் பார்க்குறப்ப ஒட்டுமொத்தமாக தன்னுடைய பாடி லாங்குவேஜை ஒரு யூபியில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் எப்படி பண்ணுவான், ஒரு பீகாரில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் எப்படி பண்ணுவாங்க, அந்த பாடி லாங்குவேஜை கொண்டு வரும். அதனால் தனுஷை பொறுத்த வரைக்கும் தனுஷுக்கான நடிப்புக்கு வந்து நம்ம வந்து அதில் குறைத்து மதிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த படம் தான் இங்கே இதை விட பெட்டரான படங்கள் இருக்கப்போ ஏன் இது கொடுத்தாங்கிறதா இப்போ விமர்சனம். இல்லை, இப்போ ராயன் படத்திற்கு கொடுக்கப்பட்டதற்கான அளவீடாக எதை பார்க்குறது? அது தனுஷோட 50வது படம், அவரே டைரக்ட் பண்ணியிருக்காரு, ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கு. இப்போ இது மாதிரியான விஷயங்கள் தான் அதற்கான அளவீடா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இல்லை, அந்த அளவீடெல்லாம் இல்லை, அது பின்னாடி ஒரு அரசியல், அளவீடை விட அரசியல் தான் அங்கே மேலோங்கி இருக்குங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அந்த அளவீடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ராயனை விட சிறந்த படங்கள் இருக்கு. நீங்கள் அந்த அளவீடில் நீங்கள் ஒரு படத்துக்கு விருது கொடுக்கணும் அப்படின்னா அதை விட பெட்டர் பெர்ஃபார்ம் பண்ண படம் வாழை இருக்குது. என் வாழை கொடுக்கல, ஒரு பெரிய வாழ்வியலை சொன்ன படம். அதில் வந்து ஒரு அது சொல்லப்போனால் அதில் வந்து ஒரு குழந்தை தொழிலாளருடைய வாழ்வியை சொன்ன படம்னு கூட சொல்லலாம். அதில் அந்த படத்துக்கு கொடுக்கல. தங்களானுக்கான ஒரு படம் இருக்குது, அதில் அதுக்கு கொடுக்கல. ரப்பர் பந்து மாதிரியான படங்கள். மலையாளத்தில் ஆடு ஜீவிதம் அதுக்கு கூட கொடுக்கலன்னு ஒரு. ஆமாம், மலையாள படங்கள்லேயே சிறப்பான படங்கள் நிறையா படங்கள் வந்திருக்கு, அதுவும் கொடுக்கல. அப்படிங்கும்போது இந்த விருதுகளே அரசியலாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தான் போகுது. இல்லை, இப்போ இதில் வந்து கமர்ஷியல் படம், கலைநயமிக்க கலை படைப்பு அப்படின்னு இந்த 2 விஷயத்தில் நம்ம பிரித்து பார்க்கும்போது ஏன் கமர்ஷியல் படத்திற்கான முக்கியத்துவம் அந்த இடத்துல இங்கே கூடுது? இல்லை, அது கேட்டகரியே வேற இல்லை. உங்களுக்கு சிறந்த ஜனரஞ்சக படம்னு ஒரு கேட்டகரி, சிறந்த படம்னு ஒரு கேட்டகரி, சிறந்த ஆல் இண்டியா பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட், ஆல் இண்டியா பெஸ்ட் ஆர்டிஸ்ட், ஆல் இண்டியா பெஸ்ட் அந்த கேட்டகரி வருது. ஆல் இண்டியா லெவலில் ஒரு மாநில மொழி படங்கள்னு ஒரு மாநில மொழி படங்கள் 2 படமாக பிரிக்கிறாங்க. பெஸ்ட் தமிழ் மூவி, பெஸ்ட் தமிழ் ஜனரஞ்சக மூவின்னு பிரிக்கிறாங்க. இந்த கேட்டகரி நிறைய இருக்கு. இந்த கேட்டகரியிலையுமே இந்த படங்கள் வரலையாங்கிறதான் கேள்வி. வாழையோ, தங்கலானோ, ரப்பர் பந்தோ, அயோத்தியோ இந்த சொன்ன ஜனரஞ்சக படத்தில் கேட்டகரிலையும் இல்லையா, இல்லை பெஸ்ட் தமிழ் மூவிலையும் இல்லையா அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி. ஏன்னா சிறந்த படம், மக்களால் கொண்டாடப்பட்ட படம், அதில் மெசேஜ் உள்ள படம், அந்த படங்களுக்கு எந்த விருதுகளுமே இல்லை அப்படிங்கிறதா இப்போ கேள்வியே. இல்லை, இப்போ அந்த தேர்வு குழு டிசைட் பண்ணுற இடத்துல இருக்கிறவங்க வந்து இந்த பிராந்திய மொழிகளுக்கான அந்த முக்கியத்துவத்தை கொடுக்கறதுக்கு தவறுறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இல்லை, சவுத் அண்ட் நார்த்துங்கிற பார்ஷியாலிட்டி எப்பயுமே இருக்குது. நீங்கள் வந்து அது நடிகர்களாகவே அங்கே போய் இங்கே பெருசாக சைன் பண்ண முடியாது. இங்கேருந்து அங்கே போய் அது ரொம்ப விதிவிலக்காக நீங்கள் ரேகா, ஸ்ரீதேவி அப்படின்னு ரொம்ப ரேரான ஆட்டில் மட்டும்தான் நம்ம அவங்க ஐடென்டிஃபை பண்ண முடியுமோ இல்லையா. ஒரு டேரக்டராவோ, பாலச்சந்தராவோ, ஒரு கமலஹாசன் மாதிரியான அங்கே பெரிய வெற்றியை கொடுத்து கூட அவங்களை தக்க வைக்க முடியல. ஏக் துஜே கலியே மாதிரியான படங்களை
ஒரு பெரிய மாபெரும் பிளாக் பஸ்டர் படத்தை கொடுத்தும் கூட அவங்களால அங்கே தக்க வச்சுக்க முடியல. ஏன் பாக்யராஜ் கூட இங்கே போய் பண்ணாலும் பெருசா அவங்களால அங்கே வந்து தக்க வச்சுக்கிற முடியாது. ஏன்னா அங்கே உள்ள அரசியல், சினிமாவும் அரசியல் அங்கே ரொம்ப க்ளோஸ்டா இருக்கு. அப்போ இன்னைக்கு வரைக்குமே அது தொடரத்தான் செய்யுது. அப்போ விருதுகளையும் நோக்கி அப்படித்தான் இருக்காங்க. அப்படிங்கும் போது விதிவிலக்காக ஒரு சில பேர் ரஹ்மான், இளையராஜா மாதிரியான ஆட்களை மட்டும் அவங்க கொஞ்சம் பெருசாக டச் பண்ணாமல் இருக்கிறாங்க. இல்லை, இப்போ இந்திய மொழிகள் சார்ந்த படம், அதில் பிராந்திய மொழிகள் தான் அதிகப்படியான படங்களை, கலைப்படைப்புகளை உருவாக்குது. அப்படிங்கிற போது அந்த விருது கொடுக்கப்படும் போது அது வந்து பாலிவுட், ஹிந்தி அதுக்குள்ளே சுருங்கிறதுக்கான காரணம் என்ன? பெரும்பாலும் அங்கே வட இந்தியர்கள் தானே ஆட்சியாளராக இருக்காங்க தலைமையில். தென்னிந்தியாவை சேர்ந்த பிரைம் மினிஸ்டர்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த சுதந்திர இந்தியாவில் ஒரு 2-3 பேரை சொல்லலாம் நீங்கள். அது வந்து ஆக்சிடென்டல் சுச்சுவேஷன் தான். எஸ்.டி. தேவகவுடா இருந்தார், கொஞ்ச நாள் இருந்தார். நரசிம்மராவ் இருந்தார், அவர் டெல்லியிலேயே வளர்ந்தாலும் கூட ஒரு சவுத் இந்தியன் சொல்லிக்கலாம். அப்படிங்கிறதா அந்த அரசியல் ரீதியாகவே அவங்க தான் மையப்புள்ளியாக இருக்கிறாங்க. அதனால தான் வந்து கலைஞர் என்ன சொன்னார் அப்படிங்கிறது, டெல்லி அரசியலே ஒரு மாயம் தான் அப்படிம்பார். அதனால வந்து டெல்லி அரசியலை வந்து ஜெயலலிதா பெருசாக டச் பண்ணாமல் இருப்பாங்க டெல்லி அரசியலை. அப்போ இங்கே என்னதான் செல்வாக்கு மிக்க தலைவர்களாக இருந்தாலும் இந்த நார்த்துன்னு போகிறப்ப அங்கே பார்வை வேறு, அது வந்து வேற மாதிரி தான் இருக்கும். அப்போ அங்கே இருக்கிற மெயினாக அங்கே இருக்கக்கூடிய மோனோபுள்ளியார் அவங்களுடைய கைதான் அங்கே ஓங்கியிருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான விருதுகள். ஆனால் அதில் விதிவிலக்காக ஒரு காலகட்டங்களில் மலையாள படங்களும் பெங்காலி படங்களும் ஓரளவுக்கு விருதுகளை வாரி குவித்துக்கிட்டு இருந்தது ஒரு காலத்தில். அப்போ ஒரு அளவுக்கு விருதுகள் வந்து ஸ்டாண்டர்டாக அந்த மாதிரியான படங்கள் கொடுத்தாங்க. பெங்காலி படம், மலையாள படம், தமிழில் சில கேட்டகரிஸில் வாங்குவாங்க. ஆனால் இன்னைக்கு விருதுகள் வந்து ஒரு பெரிய கேள்வி விமர்சனத்தை கிளப்பி விட்டுருக்கு. நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி கமர்ஷியல் ஃபிலிம் அப்படிங்கிறது தமிழில் பெரும்பாலும் அதிகப்படியாகவே உருவாகுது. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி கேரளா, மலையாள படங்கள் அப்படிங்கிறது வந்து அந்த கதை சார்ந்து, மனித வாழ்வியல் சார்ந்து எடுக்கப்படும் படங்கள் மலையாளத்தில் ஜாஸ்தி. அது மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி பெங்காலிலையுமே அதே மாதிரி ஜாஸ்திங்கும்போது ஏன் அந்த இடத்துல ஆடு ஜீவிதம் தேர்ந்தெடுக்கப்படலைங்கிற ஒரு கேள்வி மிக வலுவாக வைக்கப்படுது சமூக வலைதளங்களில். இல்லை, நீங்கள் மலையாள படங்களில் வந்து கமர்ஷியல் படமும் இருக்குது மலையாள படங்களில். அதே நேரங்களில் அவங்க வந்து மெசேஜ் ஓரியன்ட் படமும் இருக்குது. ஆடு ஜீவிதம் படத்தை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டில் வேலைக்கு போகக்கூடிய ஒரு இளைஞர்களுடைய அந்த வாழ்வியலை சொல்கிற படம் இருந்தாலும் கூட அங்கே ஒரு அரசியல் இருக்குது. அந்த படத்துக்கான ஒரு அரசியல் இருக்குது. அது அங்கே அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு காலத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் விருதுகளுக்கு தகுதியான படங்கள் மொழிகள் அப்படின்னு பெங்காலியும் மலையாளம் தான் அவங்க ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணுவாங்க. சத்யஜித் ரே மாதிரியான ஆட்கள் வந்து அன்றைக்கி விருதுகள் கொடுத்து வெளியில் கொண்டு வரலன்னா தெரியாது. மலையாள படங்களுக்கு நிறைய விருதுகள் வாங்கியிருக்கு. பெஸ்ட்டு ஸ்டேட் அவார்டு வாங்கியிருக்கு, பெஸ்ட்டு நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கு, சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் நிறைய வாங்கியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி வந்து அது வந்து சுருங்கி போய் அதுவும் ஒரு கமர்ஷியலாகவே மாறி போய் நிற்கிது. விருதுகளுக்கு உண்டான ஒரு என்ன சொல்கிறது, தரம் குறைந்துக்கிட்டே வருதாங்கிற மாதிரி தான் பார்க்கணும். இப்போ வந்து சோஷியல் மீடியா ட்ரெண்டிங் அப்படிங்கிறது வந்து சோஷியல் மீடியாவில் என்னோட கருத்தை நான் பதிவு பண்ணுறது, உங்களோட கருத்து, அது மாதிரி பொதுமக்களோட பார்வை, அவங்களோட கருத்துக்களை முன் வைக்கிறதுக்கான அந்த பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து ரொம்ப வேகம் எடுக்குது. அது நீங்கள் என்ன உங்கள் கருத்தை எப்படி வேணாலும் நீங்கள் பதிவு பண்ணலாங்கும் போது இப்போ ராயன் படத்திற்கு வழங்கப்பட்ட அந்த அறிவிக்கப்பட்ட தேசிய விருது அப்படிங்கிறது கண்டிப்பாக விமர்சனத்திற்கு உள்ளாகும். அது சம்மந்தமாக கேள்வி எழுப்புவாங்க. இதுக்கு நம்ம என்ன பதில் சொல்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி அந்த ஜூரி மெம்பர்ஸுக்கு இருக்காதா? இல்லை, அவங்க அதை அந்த விமர்சனங்களையும் கமெண்ட்ஸ்லையும் அவங்க பார்த்துலாம் எந்த இதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அது சம்மந்தமாக நான் இன்னொரு கேள்வியை எழுப்ப விரும்புகிறேன். கலா மாஸ்டர் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா 400 படம் வந்துச்சு, அதுலேருந்து நாங்கள் ராயனை தேர்ந்தெடுத்தோன்னு அவங்க சொல்கிறது அப்படிங்கிறது. அப்போ அந்த 400 படங்களில் மீதி இருக்கிற 399 படங்கள் வந்து ராயனை விட பின்னாடி இருந்துச்சான்னு ஒரு கேள்வி வருது இல்லை? இதை வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு பொதுஜனம் கேள்வி எழுப்புவாங்கல்ல, இந்த புரிதல் அவங்களுக்கு இருந்திருக்காதா? அவங்களுக்கு என்ன அழுத்தமோ யார் சொன்னாங்களோ அப்படிங்கிறது தெரியல. 399 படங்களையும் விட ராயன் சிறந்த படமா அப்படிங்கிற கேள்வி எல்லோருக்கும் இருக்குது. சோஷியல் மீடியாவில் கேட்குறவங்களுக்கு இருக்குது. அவங்களே சொல்கிறாங்க 3999 படத்தை வந்து பார்த்துட்டு 4000வது படமாக ராயனை செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இந்த ஒரு லிஸ்ட்டு போடுறோம் தமிழில் இவ்வளோ படங்கள் வந்திருக்கு அப்படின்னு. 2024 26 வரைக்கும் வந்த 2 வருஷத்தில் இவ்வளோ சிறந்த படங்கள் வந்திருக்கு. இந்த 3999 படங்களில் அந்த படங்கள் இல்லையா, இந்த படங்களை பார்க்கலையா, அதை விட சிறந்த படமா ராயன் ஒரு கமர்ஷியல் படம், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. பெரும்பாலான வசூலை குவித்த படம், பெரிய அளவில் வசூல் குவித்த படம், கொண்டாடப்பட்ட படம். ஆனால் வசூலையும் தாண்டி கமர்ஷியல் ப்ளஸ் சோசியல் மெசேஜ் உள்ள படமும் நிறைய இருக்கு. இங்கே ஏன் நீங்கள் அந்த படங்களுக்கெல்லாம் கொடுக்கல அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வி.
நம்ம வைக்கக்கூடிய கேள்வியை தான் சோஷியல் மீடியாலையும் வைக்கிறாங்க. பட்டு அவங்க ஒரு முடிவு பண்ணி கொடுத்துட்டாங்க. இனிமேல் அந்த கமெண்ட்ஸையோ சோஷியல் மீடியாவோட ஆர்கியூமெண்ட்டையோ அவங்க பார்க்க மாட்டாங்க. பார்த்தாங்கன்னா அடுத்து அவங்க இது மாதிரியான வேலைகளை செய்யவும் மாட்டாங்க. அதனால் வந்து ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே போனோம்னா அந்த விமர்சனங்களை அவங்க வந்து பெருசாக எடுத்துக்கிறதே கிடையாது. அது எந்த துறையாக இருந்தாலுமே ஒரு கடத்துக்கு மேலே போயிட்டாங்கன்னா விமர்சனம் பண்ணுறோம், பண்ணிட்டு இருப்பாங்க, வேலையை பார்த்து போயிட்டு இருப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க மாறிடுவாங்க. இப்போ இந்த இது விமர்சனமே ஆடியன்ஸாக ஆர்கியூமெண்ட் இருக்குது. ஆடியன்ஸ்குள்ளே சினிமா ரசிகர்களுக்குள்ள ஒரு ஆர்கியூமெண்ட் இருக்கே ஒழிய காமன் பீப்புளில் நீங்கள் சினிமா ரசிகர்கள் எவ்வளோ பேர் இருக்க போகிறாங்க? காமன் பீப்புள் ஏதோ அவார்டு கொடுத்துருக்காங்களாம்ப்பா, அதோட சரி அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க. அவ்வளோதான். அது அந்த மென்டாலிட்டியில் அவங்க போயிடுவாங்க. அவ்வளோதான். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி காங்கிரஸ் பீரியட்லேயுமே இந்த லாபி இருந்துச்சு, இப்போ பாஜக ஆட்சியிலையுமே இந்த லாபி இருந்துச்சுங்கிறதெல்லாம் தாண்டி பாஜக முன்னெடுக்கும் அரசியலை பேசும் படங்கள், அவங்களுக்கு அரசியல் ஆதாயம் தரக்கூடிய நபர்கள், இவங்களை நோக்கி அந்த விருதுகள் போகுது அப்படின்னு இதை நம்ம பார்க்கலாமா? தாராளமாக பார்க்கலாம். அதுக்காக அவங்களுடைய சித்தாந்தங்களை கொண்டு போய் சேர்ப்பதற்காக பல வழிகளையும் இவங்க உதவி பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த மாதிரியான படங்களுக்கான விடுமுறை கொடுக்குறாங்க, மாநிலங்களில் டாக்ஸ் ஃப்ரீ கொடுக்குறாங்க, பிரைம் மினிஸ்டர் பார்க்குறாரு, சீஃப் மினிஸ்டர் பார்க்குறாரு, இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுறாங்க. அந்த மாதிரியான அவங்க சித்தாந்தங்களை அவங்க கருத்துக்களை சொல்லக்கூடிய படங்களுக்கு அவங்க நேரடியாக இவ்வளோ ப்ரொமோட் பண்ணுறாங்க. பிரைம் மினிஸ்டர் பார்க்குறாரு, சபர்மதி போட்டு ஒரு படம் பார்த்தேன், ரொம்ப அருமையான படம்ங்கிறாரு. அதில் வந்து சொல்லப்பட்ட விஷயங்கள் வந்து மாறுபட்ட கருத்தாக இருக்குங்கிற குற்றச்சாட்டும் இருக்குது. அந்த மாதிரி ஆர்டிகல் 370 இது மாதிரி நிறைய படங்கள் சொல்லிட்டே போகலாம். அந்த மாதிரி படங்கள் சில படங்கள் இவங்க ப்ரொமோட் பண்ணுற படத்தினால மகாராஷ்டிரா மாதிரி மாநிலங்களில் பெரிய பிரச்சனை, சாவா மாதிரி படங்களுக்கு பெரிய பிரச்சனையும் வந்துச்சு மக்கள் மத்தியில். அப்போ அந்த படங்களுக்கு நேரடியாகவே பண்ணுறாங்கன்னா மறைமுகமாக என்னென்ன பண்ணுவாங்க? அந்த கோணத்தையும் பார்க்கணும். இந்த மாதிரியான படங்களுக்கு நேரடியாகவே ஒரு அரசியல் மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடியவர்களே அந்த படத்துக்கு விடுமுறை கொடுக்குறாங்க, ஒரு ஸ்டேட்டில் லீவ் கொடுக்குறாங்க. அப்போ இந்த மாதிரி படங்களே அவங்க நேரடியாகவே செய்கிறப்போ மறைமுகமாக என்னென்ன செய்வாங்க? அப்போ இதே அவங்க வந்து ரசிக்கிறாங்கன்னு அர்த்தம். முதலமைச்சர் ஜோசப் விஜய் நடிகராக கடைசி படம் ஜனநாயகன், அது ஆல்ரெடி லீக் ஆயிருச்சு அப்படின்னாலும் கூட நாளை மறுநாள் திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகிருக்கு. இதுக்கு ஒரு புறம் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், தாவேகாவை சேர்ந்தவர்களே வந்து ப்ரொமோஷனில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்க போன 3 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் ரசிகர்ல தானே இருந்தாங்க. இன்றைக்கி அமைச்சர் ஆகிட்டாங்கன்னு ரசிகர் மன பண்ண விட்டுற முடியுமா? அது தவறே கிடையாது. எம்ஜிஆர் காலத்துன்னு நடக்கு. எம்ஜிஆர் வந்து என்னுடைய படத்தை வந்து ரிலீஸ் பண்ண விட மாட்டேன் மதுரையில் அன்றைக்கி மதுரை முத்து சொன்னார், நான் ரிலீஸ் பண்ணி காட்டுறேன், நான் ரிலீஸ் பண்ண நான் சேலை கட்டிக்கிறேன்னாரு. அதுக்கு பிறகு உங்கள்லாம் சேலையும் வளைகள்லாம் அமிச்ச காட்சிகள்லாம் இருக்குது. அப்போ இந்த சினிமா துறைக்கும் அரசியலுக்குமான அந்த ஒரு கனெக்ஷனுங்கிறது வந்து காலங்காலமாக இருக்குது. இன்றைக்கி எல்லாரும் சினிமா நடிகர்கள் அரசியல் வந்துட்டாங்க, சினிமா நடிகர் நாட்டாளலாமா அப்படின்னு சொன்னாங்க. கடந்த 50-60 வருஷமாக சினிமா நடிகர்கள் தான் நாட்டை ஆடிட்டு, சினிமா தொடர்பு உள்ளவர்கள் தான் இன்றைக்கி இந்த நாட்டை ஆடிட்டு இருக்கிறாங்க. அது பேரறிஞர் அண்ணாவாக இருக்கட்டும், கலைஞராக இருக்கட்டும், எம்ஜிஆராக இருக்கட்டும், ஜெயலலிதாவாக இருக்கட்டும், ஏன் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் கூட சினிமாவில் நடிச்சிருக்கிறாரு, சீரியல் நடிச்சிருக்கிறாரு, உதயநிதி ஸ்டாலின் நடிச்சிருக்கிறாரு. இப்போ சினிமாவுக்கும் அரசியலுக்குமான ஒரு பந்தம்ங்கிறது இருந்துகிட்டே இருக்கு. அப்போ இது வரைக்கும் போன 6 மாதம் முன்னாடி வரைக்கும் அவர் சினிமா நடிகராக தான் இருந்தார். இன்றைக்கி முதலமைச்சராக மாறி இருக்காருனாலே அதை பார்த்து சேர்ந்த கூட்டம் தானே அவங்க. இப்போ அதை எப்படி உடனே மாற்றிக்கிடுவாங்க? அப்போ அவருடைய மானசீகமாக நினைச்ச ஒரு நடிகருடைய கடைசி படம், திரையில் அவர் கடைசியாக பார்க்க போகிறோம், அவர் டான்ஸ் ஆடுறதை கடைசியாக ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம், அவங்களும் அவங்களுக்கு புதுசாக ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். அதை அவங்க கொண்டாடுறாங்கிறதுல வந்து பெரிய அதை சொல்லித்தானே அவங்க முதலமைச்சர் ஆகிக்கிறாங்க. அதில் வந்து பெரிய ஆச்சரியப்படக்கூடிய விஷயமோ இதில் விமர்சனத்துக்குள்ள விஷயமோ எதுவும் கிடையாது. இன்றைக்கி முதலமைச்சராக இருக்காங்க, ஒரு நாள் அவங்க அதை செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதில் தவறு என்ன இருக்குது? உண்மையிலேயே ஜனநாயகன் படம் தான் விஜய்க்கு கடைசி படமா? ஏங்க இன்னும் பண்ணாமல் இருக்கீங்க, அவர் தான் முதலமைச்சர் ஆகிட்டாரு, இருக்கிற வேலையை பார்க்க முடியல. அப்படிங்கும் போது இன்னும் சினிமா பக்கம் அவர் போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. எனக்கு இந்த அரசியலில் அவர் வேறு வேறு திட்டங்களை நோக்கி போயிட்டு இருக்கிறாரு. அப்படிங்கிறது சினிமா அவருடைய கடைசி படம் ஜனநாயகன் தான் அப்படிங்கிறது இப்போ உறுதியாக நம்ம சொல்லலாம். ஏன்னா ஆந்திராவில் வந்து பவன் கல்யாண் வந்து துணை முதலமைச்சர், ஆனால் இன்னும் அவர் படங்கள் நடிச்சிட்டு தான் இருக்கார். ஸோ அந்த பார்வையில் பார்க்கும்போது விஜய் வந்து அந்த ரசிகர்கள் தான் அவரோட பேஸே. அப்படிங்கும்போது அதை விட்டு கொடுத்துட வேண்டாம், அதை கண்டினியூ பண்ணுறதுக்கு தொடர்ந்து படங்கள் நடிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுது. திரும்ப அவர் நடிக்க வருவார்னு சொல்லப்படுது. அதுக்கான வாய்ப்பு 100% இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அரசியலில் இன்னைக்கு பல நெருக்கடிகள் சந்திச்சுட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு 108 தான் இருக்குது, கூட்டணி கட்சியில் மெயின்டைன் பண்ணணும், பாஜகவை மெயின்டைன் பண்ணணும், அடுத்து உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது, இடைத்தேர்தல் வரப்போகுது. இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதை விட்டுட்டு ஷூட்டிங்கில் போய் அவர் நடிச்சிட்டு இருப்பாருங்கிறதெல்லாம் வந்து ஏற்றுக்கவே முடியாது, நம்பவும் முடியாத ஒரு ப்ராக்டிக்கலாகவும் நடக்காத விஷயம். அதனால் இதுதான் அவருடைய கடைசி படம். முழுக்க முழுக்க அவர் அரசியல் தான் இருக்க போகிறாரு, அரசியல் நோக்கி தான் போயிட்டுருக்காரு. மக்கள் இவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்துருக்குறாங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட கட்சிக்கு.
அப்படிங்கும்போது அரசியல் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார். சினிமா பக்கம் போக மாட்டார் தான் நான் நினைக்கிறேன்.